ரஜினிகாந்த், அஜித்குமார் நடித்த அசோகா படத்தில் ஸ்பெஷல் டான்ஸ் ஆடி 2001ஆம் ஆண்டு சினிமாவில் அறிமுகமான அதே ஆண்டிலே தமிழ் சினிமாவில் பிரபுதேவாவின் மனதை திருடி விட்டாய் படத்தின் மூலமும் அறிமுகமாகி ரசிகர்களை வசீகரித்தவர் தான் நடிகை காயத்ரி ஜெயராமன். சூர்யாவோட ஸ்ரீகாந்தோட ஏப்ரல் மாதத்தில் விஜயோட வசீகரா உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடித்த காயத்ரி ஜெயராமன் அதற்கு பிறகு தமிழ் சினிமாவில் பெரிதாக நடிக்கவே இல்லை. 41 வயதாகும் காயத்ரி ஜெயராமன் தற்போது ஆழ்கடலில் இருக்கும் சிதைந்து போன கப்பல் ஒன்றை அண்டர் வாட்டர் ஸ்கூபா டைவிங் செய்து காணும் வீடியோவை ஷேர் செய்து வைரலாகி இருக்கிறாங்க. காயத்ரி ஜெயராமனை ஞாபகம் இருக்கா? ஒரு காலத்தில் யாரு காயத்ரி ஜெயராம் அப்படின்ற கன்ஃபியூஷனே இருக்கும். ரகுராம் மாஸ்டர் மகள் காயத்ரி ரகுராம் விசில் படத்தில் நடித்து பிரபலமானாங்க. காயத்ரி ஜெயராமன் மனதை திருடிவிட்டாய் படத்தில் நடித்து ரசிகர்களுடைய மனங்களை கொள்ளடிச்சாங்க. விஜய் ஸ்னேகா நடித்த வசீகரா படத்தில் 2000 ஹீரோயின் போலவே நடித்த காயத்ரி ஜெயராமன் அதற்கு பிறகு தமிழ் படங்களில் நடிக்கவே இல்லை. 2003 வசீகரா வந்த பிறகு மலையாளம், கன்னடா மற்றும் தெலுங்கு மொழிகளில் 2006 வரை நடித்தாங்க. அதுக்கு பிறகு சமித் சாவனி என்பவரை 2007ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு சினிமாவிலிருந்து விலகிவிட்டாங்க. சின்னத்திரை தொடர்களில் சில காலம் நடித்து வந்தாங்க. கடைசியாக விஜய் சேதுபதி, கிருத்தி செட்டி நடித்த உப்பெனா படத்தில் தலை காட்டினாங்க. அந்தமானில் பயிற்சி பெற்ற ஸ்கூபா ட்ரெயினராக தற்போது தன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை ஆழ்கடலில் சாகசங்களை செய்து வாழ்ந்து வராங்க. சமீபத்தில் கடலுக்கடியில் சிதிலமடைந்த நிலையில் இருக்கிற கப்பல் ஒன்றை நீந்தி சென்று பார்த்த வீடியோவையும் மேலும் சில ஸ்கூபா டைவிங் போட்டோஸ் மற்றும் வீடியோக்களையும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் செய்து வைரலாகி இருக்கிறாங்க. நடிகை சதா போட்டோகிராஃபராக மாறியது போல காயத்ரி ஜெயராமன் ஸ்கூபா ஸ்பெஷலிஸ்டாக மாறியிருக்கிறாங்க. அபிராமி வெங்கடாச்சலம் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிற லேட்டஸ்ட் கவர்ச்சி புகைப்படம் இணையதளத்தில் இப்போ வைரலாகி வருகிறது. சன் டிவியில் மியூசிக் காம்பியராக தன்னுடைய கேரியரை தொடங்கி அபிராமிக்கு சினிமாவில் நல்ல பிரேக் கொடுத்தது விஜய் தேவகுண்டா நடித்த நாட்டோ திரைப்படம் தான். அதில் ஒரு போல்டான அரசியல்வாதி கதாபாத்திரத்தில் நடித்து கவனத்தை ஈர்த்தாங்க. அதுக்கு பிறகு தல அஜித்தின் நேர்கொண்ட பார்வை படத்தில் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் நடித்து பாராட்டுக்களை பெற்றாங்க. மேலும் மாதவனின் ராக்கெட்டரி, தி நம்பி, எக்ஸ்பெக்ட், வான் 3, விக்ரமின் துருவ நட்சத்திரம் மற்றும் வல்லன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து பல படங்களில் நடித்தாங்க. சினிமா ஒரு புறம் இருந்தாலும் உலக நாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் தமிழ் சீசன் 3 நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகியது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்களும் அதே சமயம் சில விமர்சனங்களும் கிடைத்தது. சமீப காலமாக அபிராமிக்கு சினிமா மற்றும் சீரியல்களில் எதிர்பார்த்தபடி பெரிய அளவில் புதிய பட வாய்ப்புகள் எதுவுமே அமையவில்லை அப்படின்னு கூறப்படுகிறது. இதனால தன்னுடைய ரசிகர்களை தக்க வச்சு கொள்ளவும் வருமானத்துக்காகவும் சமூக வலைதளங்களில் ஒரு புதிய ரூட்டை கையில் எடுத்திருக்கிறாங்க அபிராமி. இன்ஸ்டாகிராமில் சாதாரண பதிவுகள் மட்டுமில்லாமல் பணம் செலுத்தி பார்க்கும் இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன் பக்கத்தை வச்சிருக்கிறாங்க. இதில் தன்னுடைய பிரத்யேக சப்ஸ்கிரைபர்களுக்காக பிரம்மாண்டமாக போட்டோ ஷூட் நடத்தி கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு வராங்க. அந்த வகையில் இப்போது அரக்கு நிற பேக்ரவுண்டில் பச்சை நிற பட்டுப்புடவை மற்றும் கருப்பு நிற ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் அணிஞ்சு ஒற்றை டைட்டிங்கில் கால்களை கட்டிக்கொண்டு சோகமாகவும் அதே சமயம் அதீத கவர்ச்சியோடையும் அவர் கொடுத்திருக்கிற அந்த போஸ் ரசிகர்களை கிறங்கடிச்சு வருகிறது. பட வாய்ப்புகள் குறைஞ்சாலும் கூட இன்ஸ்டாகிராம் மூலமாக இளசிகளின் இதயங்களை இன்னமும் தன்வசம் வச்சிருக்கிறாங்க அபிராமி. நடிகை சமந்தா தற்போது 39 வயதாகும் நிலையில் தற்போதும் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வராங்க. உடல்நிலை காரணமாக அவங்க படங்களை நடிக்கிறத குறைச்சி கொண்டிருக்கிறாங்க. அடுத்தவங்க நடிப்பில் மா இண்டி பங்காரம் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. அந்த படத்தை சமந்தாவை அவருடைய கணவரோட சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் இன்ஸ்டாவில் ரசிகர்களுடைய கேள்விக்கு சமந்தா பதிலளிச்சிருக்கிறாங்க. அப்போது அவரிடம் உங்கள் ஹேட்டர்ஸ் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு அவர் என்ன ஹேட்டர்ஸ், எந்த ஹேட்டர்ஸ், எனக்கு ஹேட்டர்ஸ் கூட இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சமந்தா கேட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ இப்போ ரொம்பவே இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. நடிகை யாஷிகா ஆனந்த் சமீபத்தில் கவர்ச்சியாக கடற்கரையில் ஃபோட்டோ ஷூட் எடுத்த வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. பொது இடத்துல அரைக்குறை ஆடையில் இப்படி ஃபோட்டோ ஷூட் எடுத்தால் முதல்வர் விஜய் உங்களோட மீது நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு ஒரு நபர் குற்றம் சாட்டியது போலவும்
அதற்கு யாஷிகா உடனே த்ரிஷா பெயரை குறிப்பிட்டு அவரோட பிஸியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தது போலவும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சர்ச்சைக்கு யாஷிகா தற்போது எக்ஸ் தளத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. பரப்பப்பட்டு வார ஒரு விஷயம் முற்றிலும் பொய்யாக உருவாக்கப்பட்டது. இப்படி செய்து என கீழே தள்ளி அவர்களுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் பாப்புலாரிட்டி தேடுறாங்க. நான் தவறான ஒரு பொருளை பயன்படுத்துவதாக முன்பு ஏஐ புகைப்படத்தை பரப்பினாங்க. அதுபோல இதுவும் ஒரு குப்பை தான். இதை பொருட்படுத்தாதீங்க. லைக்குகளை வாங்க மோசமான செயலை செய்யும் பக்கங்களை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி யாஷிகா பதிவிட்டிருக்கிறாங்க.